அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்ஜிடி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், பணி நியமனம் எப்போ இருக்கும், இது தொடர்பான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு தேர்வு முடிஞ்சு ஏறத்தாழ 9 மாதங்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு 3 கட்டங்களாக நடந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது மே 12லேருந்து 14 தேதி வரையில் முதல் கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது. இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் போடும்போதே யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. மே 6 முதல் 8 வரை அந்த கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு. அப்படி அப்ளை பண்ணவங்களில் தேர்வு பட்டியலில் இடம் பெறுவதற்கு தகுதியுடைய 21 நபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கு அடிஷ்னல் சிவி அப்படின்றது டிஆர்பி வளாகத்தில் 16/5/2025 அன்றைக்கி நடந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்சண்ட் ஆனவங்களுக்கான ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு 22/5 அன்று இதே டிஆர்பி வளாகத்தில் நடைபெற்றது. எனவே 3 கட்டங்களாக சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது முழுமையாக நிறைவு பெற்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு தயாரிக்கும் பணியில் டிஆர்பி மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. டிஆர்பி தெரிவிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த லாஸ்ட்டாக சிவிக்கு கலந்துக்கிட்டவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்த கால அவகாசமே கொடுத்து அவங்களுடைய சான்றிதழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை சரி செய்வதற்கு மிக குறைந்த அவகாசமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால் அந்த டிஆர்பி அவர்களுக்கு கொடுத்த அவகாசமும் முடிந்து விட்டது. எனவே தற்போது அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பணியில் டிஆர்பி ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க. லிஸ்ட் அப்படின்றது இந்த வாரம் சனிக்கிழமைக்குள் எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து நிச்சயமாக வெளியாகலாம் அப்படின்றது நம்முடைய கணிப்பு. ஏனென்றால் டிஆர்பி மிகுந்த வேகத்தோடு செயல்பட்டுட்டு வராங்கன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜூன் மாதத்துக்குள்ளேயே பணி நியமனத்தை முடிச்சிடணும், ஜூன் மாதம் முடிவதற்குள் எஸ்ஜிடிக்கான பணி நியமனத்தை முடித்து விட வேண்டும் என்று டிஆர்பி கருதி செயல்படுவதாக தான் நான் வந்து கணிக்கிறேன். எனவே ஆசிரியர்களே, வரும் சனிக்கிழமைக்குள் உங்களுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து, சார் நான் இந்த கேட்டகரி இந்த மார்க் வச்சுருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். இதை பார்க்கும்பொழுது நிறைய ஆசிரியர்கள் கடுமையான மன உளைச்சலிலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகத்திலும் இருக்கிறத நான் வந்து உணர்கிறேன். இது வந்து இயல்பானது தான். தயவுசெய்து அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய மன அமைதியில் கவனத்தை செலுத்துங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. விரைவில் உங்களுக்கான பணி வாய்ப்பு என்பது கிடைக்க வருகிறது. அதனால் இந்த போயிட்டு யூடியூப் சேனலில் எங்கேயும் போயிட்டு கமெண்ட்லாம் போட்டு உங்களுடைய நேரத்தை விரயமாக்காதீங்க. அது யாராலையுமே சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்எலிஜிபிள் அப்படின்றது இந்த எஸ்ஜிடியில் நிறைய வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும் பொழுது உங்களுக்கே தெரியும். ஆக இன்எலிஜிபிள் நிறைய இருக்கும் பொழுது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியிலும் கடைசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகிட்டே வரும். சரிங்களா? நீங்கள் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இன்எலிஜிபிள் அப்படின்றது அதிகமாக வரும் பொழுது கடைசியில் இருக்க ஒரு நபருக்கு கூட வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வித்தேல்டும் வரலாம். ஆனால் வித்தேல்டு அப்படின்றது அதிகமாக வராது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதனால் யாரும் இதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பணி நியமனம் எப்போ சார் இருக்கும்? இப்போ வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க 199 பேருக்கு கட்டாயமாக பணி உறுதி அப்படின்றத நான் சொல்லிடலாம். சார் அது என்ன சார் 1% பாக்கி வைக்கிறீங்கன்னா, ஏதாவது டிஆர்பி இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது மிகுந்த கவனத்தோடு தான் பண்ணுவாங்க. எதுவும் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு. ஏன்னா இதில் வந்து சப்ஜெக்டெல்லாம் இல்லாதனால எல்லாம் ஒரே லிஸ்ட் அப்படின்னால மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தால் ஒழிய மற்றபடி இந்த லிஸ்ட்டில் வர எல்லாருக்குமே வேலை உறுதி. அப்படி ஏதாவது டிஆர்பி மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில்
பேர் வரக்கூடிய எல்லாருக்குமே வேலை உறுதி. சார் அப்படி பேர் வந்துருச்சுன்னா எப்போ நமக்கு பணி நியமனம் இருக்கும் அப்படின்ற கேள்வி உடனே வரும். அது நீங்கள் தேர்வாகக்கூடிய அந்த துறையை பொறுத்தது. பல்வேறு துறை இருக்குது. பள்ளி கல்வித்துறை இருக்குது, ஆதி திராவிட நலத்துறை இருக்குது, அதாவது கல்லர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட அந்த எம்பிசி டிஎன்சி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி நலத்துறை இருக்கிறது, சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும். ஆக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது, எஸ்ஜேடிக்கும் சரி பிடிக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ரொமோஷன் கேஸ் வரப்போகுது, அதாவது டெட் ப்ரொமோஷன் கேஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான், இப்படிலாம் பல்வேறு யூகங்களை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்பது யாருக்குமே தெரியாது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையான தகவல். அதனால் வந்து யாருமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது வரைக்கும் எல்லாம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அப்படி இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் பணி நியமனம் வழங்குறதா இருந்தால் அதுக்கான வேலையை அரசாங்கம் மே மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? எனவே அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங்க்கும் நம்முடைய எஸ்ஜிடி பணி நியமனத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை போன்ற துறைகளில் ஜூன் மாதத்துலேயே கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும். அதே போல் சார் நான் வந்து என்னுடைய துறைக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன், என்னுடைய பேர் வந்து துறைக்கு போயிடுச்சா, என்னுடைய பெயர் பட்டியல் போயிடுச்சான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதை வந்து உங்களுடைய நீங்கள் எந்த துறையிலேருந்து தேர்வாகிறீங்களோ அந்த துறையிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணியோ மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியோ உங்களை கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது நீங்கள் தேர்வாகக்கூடிய துறையை பொறுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னும் பொழுது அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க, ப்ரெஸ் நியூஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு கால் பண்ணி சிஓடிஓ ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அப்போ சின்ன துறையாக இருக்குது, இப்போ எம்பிசி டிஎன்சின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நாளில் தான் கலந்தாய்வு நடக்கும். எல்லா துறையிலும் ஒரே நாளில் நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் அங்கே இருக்கிற சூழலை பொறுத்து அவங்க வந்து நடத்திடுவாங்க. இந்த லிஸ்ட் அப்படின்றது நீங்கள் என்னென்ன துறைக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்தந்த துறைக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். இப்படி ஃபார்வர்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பாக இந்த தொடக்க கல்வித்துறையை விட்டுட்டு மற்ற துறைகள் எல்லாமே அவங்க வந்து ஒரு செகண்டு வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. வெரிஃபிகேஷன் நடத்தி அன்றைக்கே உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அல்லது செகண்டாக வெரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சுட்டு இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி அன்றைக்கி கவுன்சிலிங் நடத்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். எப்படின்றது அந்த துறையை பொறுத்து தான் இருக்கும். அதனால் உங்களுக்கான துறை எது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் எந்த குழப்பத்துக்கும் ஆட்பட வேண்டாம். சரிங்களா? எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஆக இந்த துறைகளுக்கு போயிடுச்சா லிஸ்ட்டு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க சொல்லலாம். சரிங்களா? சில டைம் சொல்லுவாங்க, சில டைம் சொல்ல மாட்டாங்க. பிஜிடிஆர்பிக்கு சொன்னாங்க, பிடிபிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து சொல்லலை டிஆர்பி. அப்போ அது சொல்லணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் சொல்வதற்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தகவல் உங்களை வந்து சேரும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? பேலன்ஸ் போட்டு அது செகண்டரி நம்பராக இருந்தாலும் சரி, முதன்மை நம்பராக இருந்தாலும் சரி, அதை பேலன்ஸ் போட்டு பத்திரமா ஆக்டிவாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் வர மாதிரி. அதே போல் இமெயில் ஐடி நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணி மெயினாக அந்த 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 மெயிலுக்கு ஏதாவது மெயில் வந்தால், அந்த மெயில் ஐடிக்கு வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் வந்து அதை கவனமாக வச்சுக்கோங்க. இது பண்ணாலே போதுமானது. இந்த எஸ்ஜிடி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமனம் பெறவிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவங்களுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க. விரைவில் பணி நியமனம் அப்படின்றது நடக்க போகுது. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.